நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, நீரே எல்லாம். ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. ஆராதிப்பே, ஆராதிப்பே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, துன்பமோ சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே. நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே இயேசுவை. நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல என்னையும் பின்பற்றுங்கள் என்று சொன்ன பவுலை போல நமக்கு முன்பாக ஓட்டத்தை ஜெயமாக முடித்திருக்கிற அன்பு தேவதாசன் ஆசுவேஸ்ரீ அவர்களுடைய முன்மாதிரியை பின்தொடர்ந்து கிறிஸ்துவை தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, இயேசுவை. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான்
உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம். உயர்வோ தாழ்வோ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்க அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல், பரிசுத்தவான். அவரிடத்தில் நாங்கள் எந்த குறையுமே பார்த்ததில்லை. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு தகப்பன். அவருடைய பாடலின் சத்தம் எங்கள் வீட்டில் தொனிச்சு கொண்டே இருக்கும். அவர் வீட்டில் இருக்கிறாருன்னா அந்த சத்தம் இல்லாமல் இருக்காது. எப்போ ரூமுக்குள்ளே போனாலும் ஒரு ஜபத்துலேயும் பைபிள்லேயும் தான் இருப்பாங்க. நல்ல ஒரு தகப்பனை உண்மையாகவே நாங்கள் எழுந்துட்டோம். ஆனாலும் பரலோகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். இனியும் அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் அப்போ வைத்து போன அடிச்சுவடைகளை பின்பற்றுறதுக்கு இவன் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். அவருக்குள்ளே இருந்த தாழ்மை எங்களுக்கும் வேணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யணும். அந்த ஜெப வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள, தொடர்ந்து தேவனுக்கு புகழ்ச்சியாய் மாற எங்களுடைய முடிவும் இப்படி மகிமை உள்ளதாக இருக்குது. கர்த்தர் இறக்க செய்யணும். அதற்கு எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் ஜீசஸ். நாம் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆராதனை நேரத்தில் இடையில நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது அடக்க ஆராதனைக்கான நேரம். தயவு செய்து ப்ளீஸ் ஹானர் காட். ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவனை கனம் பண்ணணும். அதனால் கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தகப்பனார் எனக்கு மாமனார் மட்டும் இல்லை, எனக்கு அவர் பாஸ்டர். என்னுடைய 11வது வயதிலிருந்து என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தெடுத்த தகப்பன். என்னுடைய டீன் ஏஜ் காலங்களில் என்னை சகித்து கொண்டு, என்னை பொறுத்து கொண்டு, நான் செஞ்ச எல்லா சேட்டைகளையும் தாண்டி நான் எப்படியாவது தேவனுக்காக நிற்க வேண்டும் என்கிறதுல மிகுந்த கரிசனையோடு எனக்காக ஜெபித்தவர். நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஓடின காலங்களில் அன்பு ஐயா ஒரு நாள் கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை சபையில் பேசுகிறாங்க. பேசுகிறதுக்கு எக்ஸாம்பிளாக என்னை கூப்பிட்டு என்னை சபைக்கு நடுவில் நிறுத்தி அவர் என் கால்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் இதற்கு இன்னும் கொத்தி எரு போடுவேன். இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த நாட்கள் என்னால் மறக்க முடியாது. அதற்கு பின்பு நான் தேவ சமூகத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்காக நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமேன். அது மாத்திரமல்ல, ஊழியத்தில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த ஒரு தகப்பன். இந்த ஊரில் ஊழியத்துக்கு நான் செய்யணும்னு நினைக்கிற காரியங்களை அவரை வச்சு தான் செய்வேன். ஏன்னா அவரை போல் தைரியசாலி அரியலூரில் இது வரைக்கும் கிடையாது. ஊழியத்தில் அரியலூரில் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், இங்கே இருக்கிற இன்க்ளூடிங் மீ அவ்வளோ தைரியசாலி கிடையாது. எனக்கு இப்போ என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, எனக்கு இருந்த ஒரே ஒரு தைரியமும் இன்றைக்கி போயிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன் அவருக்குள்ளே இருந்த அந்த தைரியத்தின் ஆவி. அவங்க அந்த டீமில் காஸ்பல் சொல்கிறதுல அவங்கள போல் தைரியம் யாருக்குமே கிடையாது. யாரையும் எப்பயும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருப்பாங்க. வெரி போல்டு, வெரி ஸ்ட்ராங். அவர் உடம்புலலாம் ஒரு வீக்னஸையும் நாங்கள் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்க்கல. கடைசியில் அம்மா பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னும் போது நான் கை வச்சு பார்க்கும்போது உடம்புல சூடு இருக்குது, பல்ஸ் இருக்குது. நான் சொன்னேன், ஐயா நல்லா இருக்காங்க.
நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டி, பயப்படாதீங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன். ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலை. இது மிகுந்த அதிர்ச்சியான ஒரு காரியங்கள், குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே அப்படின்னு அழுதாரு. பார்த்தீங்களா? அதை விட மிக அதிகமாய் துக்கத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ அவர் தான் மிகப்பெரிய தைரியம். அந்த ஊழியத்தில் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் கூட பெரியவர் இருக்காரா, யார் நீங்கள் சின்னவரான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா இந்த ஊரில் பாஸ்டர்னா போலீஸ் ஸ்டேஷனில் யாரை தான் தெரியும்னா ஐயாவை தான் தெரியும். இன்றைக்கி காலையில் கூட ஃபோன் பண்ணி வந்துட்டு யார் பெரியவராக இறந்துட்டாருன்னு தான் கேட்டாங்க. ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தகப்பனை எடுத்துக்கொண்டார். அவர் வைத்து போன முன்மாதிரி உண்டு, சுவிசேஷ பாரம். எங்கள் தெருவில் யார் எங்கே குடிக்க உட்காந்துருந்தாலும், சிகரெட் குடிக்க உட்காந்தாலும் நேராக போய் அவங்க கையை பிடிச்சி, இந்த சிகரெட்டை நீங்கள் குடிச்சு தான் ஆகணுமா, இந்த சாராயத்தை நீங்கள் குடிச்சு தான் ஆகணுமான்னு கேட்குற அளவுக்கு தைரியம் நிறைந்தவர். அவர் கேட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா, மிரட்ட மாட்டார். உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உன்னை மாற்றுவார்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்துடுவார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. அவர் முன்னாடி சிகரெட்டை பிடிச்சிட்டு ஒருத்தன் நகர முடியாது, இதை பிடிச்சே ஆகணுமான்னு கேட்பார். அப்படி தைரியம் உள்ள ஒரு சுவிசேஷகனை நாம் இழந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் இழப்பு பெரியது. அதை விட இங்கே வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் பென் சொன்னது போல், நீங்கள் யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் சபை எவ்வளோ பெருசு, பில்டிங் இருக்கா இல்லையா, எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ காணிக்கை கொடுப்பீங்க, எங்கே தங்க வைக்க போகிறீங்க, இது எதையுமே அவர் கேட்டதில்லை. அது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். கொடுத்தது மட்டும்தான் அவர் செய்த. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஐயா நீங்கள் கொடுத்தே உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஐயான்னு நான் புலம்புவேன். நானும் எங்கள் ஆண்டியும் ஒன்று. ஏன்னா ஆண்டி புலம்ப விரும்புகிறதெல்லாம் என்கிட்ட தான் சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லி நீங்கள் கேளுங்கன்னுவாங்க. நான் போய் ஐயாட்ட கேட்பேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஆண்டி வருத்தப்படுற மாதிரி அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அதெல்லாம் சொத்து, உங்களுக்கான சொத்து அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பெரிய பெரிய பங்களாலாம் கட்டியிருக்கிறாங்க. அங்கே போயிட்டாங்க நித்திய வீட்டுக்குள்ளே. எங்களுடைய ஆறுதலுக்காகவும் உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. கர்த்தருடைய நல்ல நாமம் பரிசுத்தப்படுவதாக. நமக்கு எல்லாரும் இது ஒரு துக்கமான நாளாக இருந்தாலும் பரலோகத்தில் இது ஒரு சந்தோஷமான நாள். 9 பேர பிள்ளைங்கள்லையே நான் தான் தாத்தா கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தேன்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் தாத்தா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நானும் நிறைய தாத்தாட்ட பேசியிருக்கேன். பல மணி நேரங்கள் பேசியிருக்கேன். நைட்டு 10 மணி 11 மணி அந்தளவுக்குலாம் பேசியிருக்கேன். என்னை சின்னவன் ரொம்ப ஆசையாக கூப்பிடுவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. உங்கள் தாத்தாவை பற்றி சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், தாத்தா நீங்கள் ரொம்ப பிரபலமான ஊழியக்காரரு, எப்படியும் தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி பேருக்கு மேலே உங்களை தெரியும் தாத்தான்னு. அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பேர பிள்ளைங்க தாத்தாவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத தாத்தா ரொம்ப விரும்புவார். நேற்று சொன்னது போல் தாத்தா யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டார், எல்லாரையும் உயர்த்தி தான் பேசுவார்ன்ற மாதிரி எங்களையும் ரொம்ப உயர்த்தி தான் பேசுவார். அண்ணனை தங்கமயிலுன்னு ரொம்ப பாசமாக பேசுவார். அண்ணன் இங்கே இல்லை, அதனால் அண்ணன் சார்பாக நான் பேசுகிறேன். அண்ணன் பிலிப்பைன்ஸில் இருக்கிறாங்க, அண்ணனால் வர முடியல. எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. கடைசி நாட்களில் தாத்தா கூட ரொம்ப நான் தான் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய காரியங்களை குறித்து, கோவப்படுறதை குறித்து, சாந்த குணத்தை குறித்து நிறைய என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். நிறைய ஞாபகம் இல்லை இந்த துக்கத்தில். நேற்றும் காலையில் அழுதுட்டு தாத்தாக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்யணுன்னு காலையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தூங்காமல் தாத்தாக்காக எல்லா பணிவிடைகளையும் நான் செய்கிறேன். கர்த்தரை எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. எங்கள் 9 பேருக்கும் ஒரு பெரிய லெகசி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. தாத்தாவை போல் பரிசுத்தமாக வாழ, அநேகருக்கு நீதியாய் இருக்க,
எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். நான் அந்த ஜானட் கிறிஸ்டினா, வெஸ்லி தாத்தாவோட முதல் பேத்தி. அவருக்கு நான் தான் ஃபேவரெட்டுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா எப்பயுமே என்னை பார்க்க வந்தால் எனக்கு எதுவும் ஒன்றாலாம் வாங்கிட்டு வர மாட்டார். வாட்ச் வாங்கிட்டு வந்தாலும் 2 வாட்ச்சு, எனக்கு கேக்கு வாங்கிட்டு வந்தாலும் 2 கேக்கு, பர்த்டேக்கு இந்த மாதிரி என்னை எப்பயுமே ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவார். அவர் ஒரு தடவை என்னை பக்கத்தில் உட்கார வச்சு என் பைபிளை திறக்க சொன்னார். பைபிளை திறந்தால் அங்கங்கே 500 ரூபா நோட்டு ஃபுல்லாக அது இருந்திருக்கும். அது ஒரு 3000க்கு மேலே இருந்திருக்கும். வச்சுட்டு எனக்கு ஒரு லெசன் மட்டும் கற்றுக் கொடுத்தாரு. இதுதான் பொக்கிஷம். இந்த பைபிள் இப்போ நான் காசு வச்சுருக்கிறனால பொக்கிஷம் இல்லை, இதுதான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாக நம்மளை பார்த்துக்கிற ஒரு பொக்கிஷம்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு தான் கடைசி வரை அங்கே போன இருக்காரு. அதுதான் நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை என்ன ஆனாலும் என்ன சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விலகக்கூடாது. அவருடைய பேரப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் பர்சனலாக யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் அவருக்கு மட்டும் கரெக்டாக தெரியும். என்னை எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி இது பிள்ளைக்கு என்ன கஷ்டம்னு தெரியாது ஆண்டவரே, ஆனால் அது எப்படி இருக்கு பாருங்கன்னு ஜெபம் பண்ணுவார் எனக்காக. கடைசியாக நான் பிலிப்பைன்ஸ் போகிறேன்னு சொல்லும் போது கூட என்னை விட்டுட்டு போறியா, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு தான் கேட்பார். எப்போ பார்த்தாலும் என்னை எங்கே பார்த்தாலும் இந்த பிள்ளை போய் பிலிப்பைன்ஸில் அனுப்பி என்ன பண்ண போகிறோன்னு கேட்பார். நான் என்னை விட்டுட்டு அவர் முதல்ல போயிருக்காரு. கர்த்தர் எங்களுக்கு குடும்பத்தை ஆறுதல் பண்ணணும்னு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கங்க.